அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யாத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பாக இல்முல் உசூல் இல்முல் ஷரியத் என்கிற தலைப்பின் கீழ் மார்க்க அடிப்படையான சட்டதிட்டங்களை குறித்த கல்வியை, ஒரு அன்றாட இஸ்லாமியர் வாழ்வில் நடைபெறக்கூடிய சில முக்கியமான மார்க்க செயல்முறைகளை குறித்த செய்திகளைத்தான் தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இந்த தலைப்பின் கீழ் குளிப்பு கடமை தொடர்பான காரியங்களை கடந்த வாரங்களில் நாம் பார்த்தோம். அதோடு மட்டுமில்லாமல் ஒழுவினுடைய அவசியம் என்ன என்பதையும், அந்த ஒழுவை குறித்து அதனுடைய ஆரம்ப நிகழ்வாக தண்ணீரை அதை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், கடல் தண்ணீரில் ஒளி செய்யலாமா, கொதிக்க வைத்த தண்ணீரில் ஒளி செய்யலாமா என்பதை போன்ற கேள்விகளுக்கான பதிலையும் நாம் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியில ஒளி செய்யக்கூடிய முறையில் முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் அதிகமானவர்கள் செய்யக்கூடிய சில முக்கியமான பிழைகளை இந்த தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இறை நம்பிக்கை கொண்டவர்களை தவிர வேறு யாரும் ஒழுவில் பேணுதலாக இருக்க மாட்டார்கள். நீங்க ஒழுவில் பேணுதல் அற்றவர்களாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு ஈமான் இல்லை அப்படிங்கிற கருத்தை நபிகள் பெருமகனார் பிரதிபலிக்கக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த ஒழுவினுடைய ஒவ்வொரு காரியமும் அதனுடைய தொழுகை அங்கீகரிக்கப்படுவதற்கான அஸ்திவாரம். தொழுகை அங்கீகரிக்கப்படுவது என்பது நான் சொர்க்கம் செல்வதற்கான அடிப்படை. இதை மறந்து விடக்கூடாது. அப்ப இந்த ஒழுவுல அதிகமான ஒரு கவனத்தை செலுத்தக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். ஒழு செய்வதற்கு முன்னால் நியத்து என்பது அவசியம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். நபிகளார் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மானவா. ஒவ்வொரு செயலும் எண்ணத்தை பொறுத்துதான் அமைகிறது. ஒரு அடியான் தான் எண்ணியதைத்தான் பெற்றுக் கொள்கிறான். எண்ணம் இல்லாமல் நாம் ஒழு செய்வோமே ஆனால் அது ஒழுவாக அல்லாஹ் பார்க்க மாட்டான். அது ஒளி இல்லைன்னா அடுத்து தொழுகையும் இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஒழுவுக்கு மிக மிக அவசியமான முதன்மை காரியமே நியத்து என்பது தேவை. இந்த நியத்தை பொறுத்தவரை மக்கள் மத்தியில என்ன மாதிரியான நம்பிக்கை இருக்கிறது என்றால், ஒழு செய்வதற்கு முன்னால் சில அரபு வாசகங்களை நியத்தாக சொல்ல வேண்டும் என்று மக்கள் விளங்கி வைத்து இருக்கிறார்கள். அதை நீங்க சில கிதாபுகளை பார்க்கலாம். அதாவது சில புத்தகங்களை கொடுப்பாங்க. தொழுகை முறை ஷாஃபி அல்லது தொழுகை முறை ஹனஃபி என்ற பெயரில் இந்த தொழுகை எப்படி நிறைவேற்ற வேண்டும்ங்கிறது ஒழுவுல ஆரம்பித்து குளிப்பு கடமை எல்லா காரியத்தையுமே அந்த புத்தகத்தில் கொண்டு வந்திருப்பார்கள். அப்ப நீங்க ஒழு செய்ய போறீங்கன்னா இந்த மாதிரியான அரபு வாசகத்தை சொல்லிவிட்டுத்தான் நீங்கள் ஒழு செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லும். குர்ஆனோ ஹதீஸ் அப்படியான ஏதாவது அரபு வாசகத்தை சொல்லி தருகிறதா அப்படின்னா ஒழுக்கு மட்டும் இல்லை, எந்த வழிபாட்டுக்கும் நியத்து அரபு வாசகத்துல கிடையாது. ஹஜ்ஜ தவிர அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு புறப்படும் போது லப்பைக்க ஹஜ்ஜன் அல்லது லப்பைக்க உம்ரத்தன் அல்லது லப்பைக்க ஹஜ்ஜன் வ உம்ரத்தன் இத ரசூலுல்லாஹ் சத்தமிட்டு சொல்லிவிட்டு தல்பியாவை முழங்க ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கு. அப்ப நான் ஹஜ் செய்ய வந்து விட்டேன், உம்ரா செய்ய வந்து விட்டேன், ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வதற்கு நான் வந்திருக்கிறேன் என்ற வார்த்தையை, அந்த நியத்தை அந்த மீகாத்தினுடைய எல்லைக்கு நீங்கள் வந்த உடனே இதை சொல்லிட்டு தான் நீங்க அந்த ஹஜ் உம்ராவை நீங்கள் தொடங்க வேண்டும் என்று நபிகளார் வழிகாட்டுகிறார்கள். இப்படியான வழிகாட்டுதல் ஹஜ் உம்ராவை தவிர்த்து எந்த வழிபாட்டுக்கும் இஸ்லாம் சொல்லி தரல.
நீங்க ஒளி செய்ய போறீங்களா, அப்ப ஒளி செய்ய போறேங்கிறத அரபு வாசகத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு எந்த வழிகாட்டுதலும் இல்லை. அப்ப என்னதான் செய்யணும்? நான் ஒளி செய்ய போறேங்கிற எண்ணமே அதுதான் நியத். நான் தொழ போகிறேன் என்கிற எண்ணமே அதுதான் நியத். இப்ப ஒழுக்கு சொல்றதுதான் இது எல்லா காரியத்துக்கும் தான் பொருந்தும். ரமலானுடைய காலத்துல நோன்புக்கு நியத்து சொல்லுவார்கள். நவைத்து சௌமகதின் அன்னதாயி ஃபர்லி ரமலான ஹாதிஹி சனத்தி லில்லாஹி தாலா. இந்த வருட ரமலான் மாத ஃபர்லான நோன்பை அதாவாக பிடிப்பதற்கு நான் நியத்து வைக்கிறேன் அப்படின்னு தராவிக தொழுகை முடிந்தவுடன் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் அந்த மௌலவிமார்கள் சொல்லித் தருவதை பார்க்கலாம். இப்படியான நியத்துகள் தொழுகைக்கு, ஒழுவுக்கு, நோன்புக்கு என்றெல்லாம் தனித்தனியாக கற்றுத் தருவதை போன்று நபிகள் பெருமகனார் கற்றுத் தந்தார்களா என்பதை நீங்கள் திருக்குரானிலேயோ நபிகளாருடைய வாழ்வியல் நடைமுறைகளை நீங்கள் பார்த்தால் அப்படி எந்த செய்தியும் கிடையாது. அப்ப நியத்துனா என்ன தெரியுமா? ஹஜ் உம்ராவை தவிர்த்து எந்த வழிபாட்டை செய்ய போறதுக்கு முன்னாடியும் நாம செய்ய போறோங்கிற சிந்தனையோடு செய்யணும். அவ்வளவுதான் நியத்து. இப்ப எல்லாருமே தொழுகை நிறைவேற்றணும் ஜமாத்தாக. யாருக்காவது தெரியாதா இது மகரிப் இல்ல, அல்லது இது அசரு, அல்லது இது மகரிப்? இந்த தொழுகையில் ஏதாவது குளறுபடியா? கிடையாது. மகரிப்புன்னு வந்தவங்க எல்லாருக்குமே அது 3 ரக்காயத்துன்னு தெரியும். மகரிப்புன்னு வந்தவங்க எல்லாருமே கிப்லாவை முன்னோக்கி தான் இருக்கிறோம்னு தெரியும். இமாம் ஜமாத்தை பின்பற்றி தான் தொழுகிறோம்னு தெரியும். நாம தொழுகையில ஈடுபாட்டோட தொழுதுட்டா அது பேர் நியத். எந்த ஈடுபாடும் இல்லை, வலியுறுத்தி விட்டார்கள், நம்ம தொழுவலைன்னா நம்மளை தப்பா நினைப்பாங்க, அதனால தொழுவோம். இப்ப நீங்க அந்த வார்த்தை, அரபு வார்த்தை சொன்னாலுமே அது நியத்து இல்லையே, உள்ளமே கெட்டு போச்சே. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எதை பார்க்கிறான் என்றால் இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சூரிக்கும் அம்பாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்க்க மாட்டான். வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும். உங்கள் உள்ளங்களை, உங்கள் செயல்களை அல்லாஹ் பார்க்கிறான். அப்போ ஒரு வழிபாட்டில் நாம் வரோம் இங்க, அதுல ஆர்வத்தோடு வர்றதுக்கு பேர் தான் நியத். ஆர்வத்தோடு தொழுகையில் நிற்கிறோம், ஆர்வத்தோடு ஒளி செய்கிறோம். இந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துகிற காரியத்துக்கு பேர் நியத். யாராவது வந்து முகம் கழுவுவதற்கு வந்தா ஒளி செய்தோம் அப்படி கிடையாது. அல்லது ஒளி செய்ய வேண்டும் என்கிற நியத்தே இல்லாமல முகம் கை கால கழுவிட்டு போறோம் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் இப்ப ஏன் ஒளி செய்யறோம், அடுத்து ஜமாத் தொழுகைக்காக ஒளி செய்யறோம், அல்லது முன்பின் சுன்னத்துக்காக ஒளி செய்யறோம், ஏதோ ஒரு தொழுகைக்கு ஒளி செய்யறோங்கிறது தெரிந்துதான் நாம செய்யறோம். இவ்வளவுதான் நியத். இதை அரபு வாசகத்தில் சொல்ல வேண்டும் என்று திருக்குரானோ ஹதீஸோ நமக்கு வழிகாட்டவில்லை. இது எல்லா வழிபாட்டுக்கும் பொருந்தும். நம்ம ஒழுக்கு சொல்றோம், அத்தனை வழிபாட்டுக்குமே இது பொருந்தும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிற்பாடு இந்த ஒளி செய்வதற்கு முன்னால் எப்படி அந்த தண்ணீரை எடுக்கணும், அதை கொண்டு முகம் கை கால்களை கழுவ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு குழந்தைக்கு சொல்லி தருவதை போன்ற அடிப்படை பாடமாக இதை மக்களுக்கு விளக்கப்படுத்துறாங்க. இந்த ஒழுவுல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வித்தியாசமா மசகு செய்வார். மசகுங்கிறது தலையை தடவி கொள்ளக்கூடிய, கையால் தடவக்கூடிய ஒரு நிகழ்வு. வம்சஹு பி ரூசிக்கும், உங்களுடைய தலையை நீங்கள் ஈரக்கையால் தடவி கொள்ளுங்கள். திருக்குரான் பேசுது. அப்ப மசகு செய்யுங்கன்னு குரான்ல இருக்கு. ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறாங்க. நபிகளார் ஏறத்தாழ 23 ஆண்டு காலம் தொழுதவர். அல்லாஹ்வுடைய ரசூல் 23 ஆண்டு காலம் தொழுது இருக்கிறாங்க. மதீனாவுக்கு வந்த பிற்பாடு ஒழு என்ற காரியம் கடமையாகுது. அப்ப 10 வருஷ காலம் ஒழு செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஒழுவை வந்து ஒவ்வொரு வக்துக்கெல்லாம் மாறாது. லுஹருக்கு ஒரு ஒழு, அசருக்கு வேற மாதிரியான ஒழுவெல்லாம் கிடையாது. எதை நீங்கள் ஒழு என்று நபி அவர்கள் கற்றுத்தராங்களோ மௌத் வரைக்கும் அது மட்டும்தான் ஒழுவா இருந்துச்சு. அதுல எந்த மாறுதலையும் நீங்க ரசூலாட்ட பார்க்க முடியாது. அப்ப ஒரே காரியம் எப்படி முஸ்லிம் சமுதாயத்தில் 4 விதமாக பிரிக்கப்படுது. ஷாஃபி மதுஹப் ஒரு விதமாக மசகு செய்வார்கள், ஹனஃபி மதுஹப்புக்கு ஒரு விதமாக மசகு இருக்கும், ஷாஃபி மதுஹப்பை சார்ந்தவர்களுக்கு ஒழுவை முறிக்கிற காரியம் வேற வேற விதமா இருக்கும், ஹனஃபி மதுஹப்பை சார்ந்தவர்களுக்கு ஒழுவை முறிப்பது வேற வேற விதமாக இருக்கும் என்றெல்லாம் இமாம்களுடைய பெயரை சொல்லி புது புது ஃபத்வாக்களை அவர்கள் எழுதி வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஷாஃபி இமாமும் வேண்டாம், ஹனஃபி இமாம் வேண்டாம், உனக்கு நான் ஒருத்தர் இமாம் அனுப்பி இருக்கிறேனா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த தூதர், அவர் எப்படி ஒளி செய்தாரோ அப்படி ஒளி செஞ்சுட்டு போயிருக்கு. இது நபிகளாரினுடைய வழிகாட்டுதல். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி சஹீஹ் புகாரி, முஸ்லிம் பல கிரந்தங்கள்ல இருக்குது. ரசூலுல்லாஹ் ஒளி செய்த மாதிரியே செய்து காட்டுறார். ஒரு முறை அவருடைய ஆட்சி காலம், அவர் ஒழுவ அழகுற செய்து விட்டு இவ்வாறு நபி செய்ய நான் பார்த்திருக்கிறேன். இதை தாண்டி என்ன விளக்க வேணும்? நபிகள் பெருமகனார் நமக்கு மார்க்கத்தை விளக்கப்படுத்துறதுக்கு வந்தவங்க.
அவங்க எப்படி ஒளி செஞ்சாங்க நமக்கு தெரியாது. அவங்க கூட வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சஹாபாக்களுக்கும் சஹாபிய பெண்மணிகளுக்கு தான் தெரியும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாருடைய மருமகனார், நபிகளாருடைய தோழர், சொர்க்கவாசிகளில் ஒருவர். அப்ப அவர் ஒரு முறை ஒளி செய்து விட்டு இப்படி நபி செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இதுக்கு நிகராக ஷாஃபி இமாமினுடைய கருத்தோ இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்தோ வந்து நிக்குமா? நிக்காது. இந்த ஒரு செய்தியே போதுமானது. இந்த செய்தி ஒவ்வொரு தகவல்களாக நாம பார்ப்போம். முதல் படியாக சஹீஹ் புகாரினுடைய 140, 160, 164, நசாயினுடைய 90, அகமதுடைய 1078, தாரமி 696. நான் குறைந்த எண்கள்லாம் மட்டும் சொல்லியிருக்கிறேன். இதை விட நிறைய ஹதீஸ் எண்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒளி செய்ய ஆரம்பிக்கும் போது முதல்ல பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. இது நபிகளாரின் வழிமுறை. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஆரம்பித்த உடனே முதல்ல ரசூல்லா செய்யக்கூடியது நம்ம சென்ற வாரமே பார்த்தோம். ரசூல்லா தன்னுடைய கைகளை மணிக்கட்டு வரை உள்ள பகுதியை 3 முறை கழுவி கொள்வார்கள். நபிகளாருடைய வழக்கம். ஒரு கையளவு தண்ணீர் எடுப்பாங்க, இன்னொரு கையோடு சேர்த்து ரசூலா கழுவி கொள்வார்கள் மணிக்கட்டு பகுதி வரை. இந்த 3 முறை கழுவிய பிறகு ரசூலாவுடைய அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும்னா பாத்திரத்துக்குள்ள கை விடுவாங்க. நம்ம சென்ற வாரம் விளக்கம் கொடுக்கும் போது சொன்னோம், ஹவுல் என்பதை பள்ளிகளில் கட்டி வச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு வழிமுறை. காரணம், நீர் வந்து என்ன குறைவாக செலவழிக்கப்படும். பைப்பை திறந்தனால கடகடன் போகுது, 2 வாளி தண்ணி போயிரும், ஒருத்தர் ஒளி செஞ்சுட்டு போயிருப்பாரு. ஹவுல்ல ஒளி செய்யும் போது இந்த நீர் என்பது சிக்கனமாக பயன்படுத்தப்படும். ஆனா உண்மையிலே உங்க ஹவுல கட்டினது அதுக்கு இல்லை. இவ்வளவு அகலம், இவ்வளவு நீளம், இவ்வளவு ஆழம் இருந்தாதான் அந்த தண்ணிக்குள்ள கை விடலாம். சின்ன அளவுல ஹவுல் இருந்துச்சுன்னு வைங்க, அந்த தண்ணிக்குள்ள கை விடக்கூடாது. ஒரு முறை நீங்க கை விட்டுட்டீங்கன்னா தண்ணி கெட்டு போச்சு. அந்த தண்ணியில ஒளி செய்யக்கூடாது, நானும் செய்யக்கூடாது, யாரும் செய்யக்கூடாது. இப்படியான சட்டங்களை மதுஹபில் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனா ரசூல்லாவை நீங்க பார்க்கலாம், ஒரு பாத்திரத்துல தண்ணியில கையை விடுவாங்க ரசூல்லா. ரசூல்லா நமக்கு வழிகாட்டியது பாத்திரத்தை தாராளமா கைவிட்டு என்ன செய்யலாம், ஒளி செய்யலாம். ஆனால் கை சுத்தமா இருக்கும். அப்ப முதல்ல ரசூலா பாத்திரத்தை சரிச்சு பிடிக்கிறாங்க, ஒரு கையளவு தண்ணீர் எடுக்கிறாங்க, இன்னொரு கையோடு இணைத்து மணிக்கட்டு வரை கழுவி கொள்கிறார்கள். பிஸ்மில்லா சொன்ன உடனே அடுத்து செய்ய வேண்டியதுதான். 3 முறை தன் 2 கைகளையும் மணிக்கட்டு பகுதி வரை நபிகள் பெருமகனார் கழுவி கொள்வார்கள். இப்ப கை சுத்தம் ஆயிடுச்சு. நீங்க ஒரு ஜக்கு தண்ணியில கூட கை விட்டு ஒளி செய்யலாம். ஒரு போனி, ஒரு செம்பு தண்ணியில கூட நீங்க என்ன செய்யலாம், கை விடலாம். மார்க்கத்தை தப்பு இல்லை. நீங்க மார்க்கம் சொன்ன அடிப்படையில் கையை கழுவிட்டு இப்ப பாத்திரத்துக்குள்ள கையை விடுறீங்க. ரசூல்லா அப்படி பாத்திரத்துக்குள்ள கையை விட்டு ஒரு கை அளவு தண்ணீர் எடுப்பாங்க. எல்லா செய்தியுமே சொல்லி வச்ச மாதிரி இதே வார்த்தை மீண்டும் மீண்டும் வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு கை அளவு தண்ணீர் வருது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு கை அளவு தண்ணீர் வருது. அந்த வார்த்தையில சேஞ்ச் ஆகல. யாராவது ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசமா 2 கையளவு தண்ணீரை நபி எடுத்தாங்கன்னு வரல. எல்லா செய்தியுமே சொல்லி வச்ச மாதிரி எப்படி வருதுன்னா, ஒரு கையில ரசூலா தண்ணி எடுப்பாங்களா, இன்னொரு கை எம்டியா இருக்குல்ல அதை சேர்த்துக்குவாங்களாம். அதை கொண்டு முகத்தை கழுவுவதோ, கையை கழுவுவதோ, வாயை குப்பிடிப்பதோ, இது மாதிரி ரசூலா செய்தார்கள் அப்படின்னு வருது. இன்னைக்கு ஒளி செய்யற நடவடிக்கை நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே டேப் தான். பைப்பை திறப்பாங்க, அப்படியே கையை காட்டி கழுவிடுவாங்க. முகத்தை மட்டும் தான் அப்படி கழுவல, 2 கையில தண்ணியை பிடிச்சு கழுவிடுவாங்க. காலை அப்படியே பைப்புல காட்டுவாங்க. நபிகளாரினுடைய நடைமுறையில இது இல்லை. நாம ஏன் இதை வலியுறுத்தி சொல்றோம் அப்படின்னா, ரசூல்லா வந்து எப்படியாவது கழுவிட்டு போங்கன்னு சொன்ன பிரச்சனை இல்லை. ஒரு உறுப்பை 3 முறைக்கு மேல கழுவ கூடாதுன்னு ரசூல்லா. எந்த உறுப்பை நீங்க கழுவினாலும், மசகுக்கு தனி சட்டம், அது 2 முறை தான். மசகு அல்லாத எந்த உறுப்பை நீங்கள் கழுவினாலும் அதிகபட்சம் 3 முறை. ஒரு உறுப்பு 1 முறை கழுவுனா போதும். ஒழுவுக்கு அது எலிஜிபிள் ஆயிடுச்சு, தகுதி பெற்று விட்டது. நீங்க அந்த கையை ஒரு வாட்டி கழுவுறீங்க போதும், அடுத்த கைக்கு போயிடலாம். இல்ல எனக்கு இன்னொரு வாட்டி கழுவ போறேன், கழுவலாம். இன்னொரு முறை கழுவ போறேன், கழுவலாம். 3 முறை தான் அதிகபட்சம். 4வது முறையாக ஒரு உறுப்பை நீங்க கழுவ கூடாது. சரி, அதை மீறி நீங்க மறந்து போய் ஒரு உறுப்பை 4வது வாட்டி கழுவிட்டா இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் கிடையாது. மறுபடியும் பிஸ்மில்லா சொல்லி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்ப இவ்வளவு நேரம் நீங்க செஞ்சீங்கல்ல, அந்த ஒளி நாசமா போச்சுன்னு அர்த்தம். ஒரு உறுப்பை 4வது முறை நீங்க மறந்து கழுவினாலும் இதான் ரூல். இப்ப உதாரணத்துக்கு தொழுகையில நிக்கிறோம், மறதியாக ஒரு ரக்காயத்தை கூட்டிட்டோம். இஸ்லாம் மறுபடியும் தொலை சொல்லுது, மகரிப் 3 ரக்காயத், 4வது ரக்காயத்துக்கு எந்திரிச்சிட்டீங்க. அல்ஹம்து சூரா, துணை சூறால ஓதி ருக்கு சுஜூதுலாம் வந்தோட ஞாபகம் வருது, ஆக 4வது ரக்காயத் தொழுதுகிட்டு இருக்கிறோம். நீங்க சலாம் கொடுத்துட்டீங்க. சலாம் கொடுக்க முன்னாடி சஜிதா மட்டும் பண்ணுங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லுது.
தொழுகை எப்படி பிரிச்சு எடுக்க முடியாது. இப்ப அது மாதிரி இந்த உறுப்பை 4 வாட்டி கழுவிட்டேன், அப்ப பதிலுக்கு நான் இந்த உறுப்பை 2 வாட்டி கழுவலாமா? அந்த வேலையே கிடையாது. ஒரு உறுப்பை 4வது முறை நீங்க கழுவிட்டா நீங்க மறுபடியும் முதல்ல இருந்து பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிங்க ஒழுவ. அப்ப ஒளி எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க கொடுக்குறாங்கிறத நீங்க பார்க்கலாம். அப்ப இதுல கவனம் வைத்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்த பைப்ல கையை காட்டுற வழிமுறை நல்ல வழிமுறை கிடையாது, செய்யக்கூடாது. அப்ப கைகள்ல ஒரு கையில தான், அதுலயும் ரசூல தெளிவா ஒரு கையில தண்ணி எடுக்கிறாங்க, 2 கையில எடுத்த ஒரு ஹதீஸ் கிடையாது. நீங்க எந்த செய்தினாலும் பாருங்க, ரசூல 2 கையில் தண்ணீர் எடுத்தாருன்னு கிடையாது. ஒரு கையில ரசூல தண்ணீர் எடுப்பாங்க, இன்னொரு கையை இணைப்பார்கள், முகத்தை கழுவார்கள். ஒரு கையில தண்ணீர் எடுப்பாங்க, அப்படியே கைகளை ஊத்துவாங்க. ஒரு கையில தண்ணீர் எடுப்பாங்க, அப்படி இந்த கையில ஊத்துவாங்க. இப்படித்தான் அந்த செய்திகள் இருக்கும். அப்ப நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம், நீங்க தாராளமா பைப்ல ஒளி செய்யுங்க, கையில தண்ணி எடுத்து பைப்பை மூடிட்டு கையை கழுவுங்க. கையில தண்ணீர் எடுத்து பைப்பை மூடிட்டு முகத்தை கழுவுங்க. இல்ல ஒரு கை தண்ணி எனக்கு காணாது அப்படிலாம் நிறைய பேர் இதெல்லாம் காரணம் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் 3 முறை கழுவ சொன்னது காணாதுங்கிறதுக்கு தான் கழுவ சொல்லி இருக்கிறாங்க. நம்ம இப்படி எடுத்து முகத்தை அள்ளி போடலான்னு ஒரு வாட்டி கழுவுனாலே போதுமே. அது காணாதுங்கிறத ரசூல 3வது வாட்டி சொல்றாங்க, 3 வாட்டியும் கழுவுங்க அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்குள்ளேயும் காணலன்னா அதுக்குள்ள சிக்கனப்படுத்தி கழுவி ஆகணும். அதான் மார்க்கத்தினுடைய வழிமுறை. எனக்கு காணாது அதனால நான் பைப்பை திறந்து கையை கழுவுவேன் அப்படின்னா இது ஒழுவினுடைய விதிமுறை நம்ம மீறுறோம்னு அர்த்தம். இஸ்லாம் சொன்ன ஒரு விதிமுறையை மறுத்து மீறி நடப்பதை போன்ற ஒரு காரியம். இந்த பைப்பை திறந்து கையை காட்டுறது, பைப்பை திறந்து காலை யாருமே தேய்ச்சி கழுவுறதுலாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க காலத்துல சஹாபாக்கள் கைகள்ல தண்ணீரை எடுத்து காலை கழுவுறாங்க. குதிங்கால் பகுதியை கழுவும்போது ரசூலா சொன்னாங்க, வயலுல் அகாபி மினன் நார் அப்படின்னாங்க. குதிங்கால சரியா கழுவாதவனுக்கு நரகம் தான், நீ நரகம் தான் போவ. ஒளி செய்யாதவன் நரகம் போற மாதிரி, தொழாதவன் நரகம் போற மாதிரி, ஒளி செஞ்சு நீ நரகம் போறேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். அது அப்படியே பைப்பை திறக்கிறாங்க, காலை காட்டுறாங்க, நீ எடுத்துட்டு வந்துடுறாங்க. எல்லாம் நனைஞ்சாச்சு, எல்லாம் நனைஞ்சாச்சுன்னா எப்படி போய் குதிச்சுட்டு வந்துடலாமா? தண்ணியில கழுவ வேண்டியதே இல்லையே. ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு அப்படி காலை முக்கிய எடுத்துட்டு வேலை முடிஞ்சிச்சு, எல்லாம் நனைஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு உறுப்பையும் தனித்துவமா கழுவ சொல்றாங்க. அப்ப இந்த பைப்புல காலை காட்டுறதோ கையை காட்டுறதோ முகத்தை காட்டுறதோ இந்த வழிமுறை இருக்கக்கூடாது என்பதை நாம புரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க இந்த ஒழு ஆர்டர் வயசுல பண்றாங்க, ஆர்டர் மாத்த முடியாது. உதாரணத்துக்கு தொழுகிறோம், முதல்ல நான் ருக்கு செய்யறேன், அடுத்து சஜிதா செய்யறேன், அடுத்து அல்ஹம்து சூரா ஓதுறேன், அப்படி மாத்த முடியாது. முதல்ல தக்பீருடைய நிலை, அதுல அல்ஹம்து சூரா துணை சூரா, அடுத்து ருக்கு, அடுத்து சுஜூத். 2 சஜிதா சேர்த்து ஒரே சஜிதா பண்ண முடியுமா? ஒரு சஜிதா முடிச்சிட்டு எந்திரிச்சு உட்காரணும், இன்னொரு சஜிதா பண்ணணும். இது எப்படி ஆர்டரா கடைபிடிக்கிறோமோ அதே மாதிரி ஒழு ஆர்டரா இருக்கணும். அந்த வரிசை பிரகாரம் மட்டும்தான் ஒழு செய்யணும். இல்ல நான் முதல்ல கையை கழுவிடுறேன், அடுத்து காலை கழுவிடுறேன், அடுத்து முகத்தை கழுவுறேன் அப்படின்னா அது ஒழுவாக இஸ்லாம் பார்க்காது. எவ்வளவு விஷயம், சின்ன காரியம். மொத்த இஸ்லாத்துல தொழுகை ஒரு பகுதி, அந்த தொழுகையில ஒழு ஒரு பகுதி. அந்த ஒழுக்கு இஸ்லாம் எவ்வளவு விதிமுறைகளை போடுதுன்னு பாருங்க. சாதாரண ஒரு அமலாக இஸ்லாம் இந்த ஒழுவை பார்ப்பது கிடையாது. இப்போ முதல்ல நம்முடைய முன் கைகளை கழுவியாச்சு, பாத்திரத்துக்குள்ள தண்ணீர் விடுறோம் அல்லது பைப்பை திறந்து ஒரு கையளவு தண்ணீர் எடுக்கிறோம். இந்த ஒரு கை தண்ணீரை எடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்வாங்கன்னா, வாயில கொஞ்சம் தண்ணீரை பிடித்துக் கொண்டு மூக்குல தண்ணீர் செலுத்துவார்கள். வாயையும் மூக்கையும் சேர்த்து கழுவணுங்கிறது நபியின் வழிமுறை. இது ஒரு முறை செஞ்சாச்சு, கொப்பளிக்கிறோம், மூக்க சிந்துறோம், மீண்டும் 2வது முறை செய்யலாம், இது அனுமதி. 2வது முறை செய்வது அனுமதி, கட்டாயம்லாம் கிடையாது. ஒரு முறை மட்டும் நீங்க வாயை கழுவி மூக்க சுத்தம் பண்ணிட்டு நேரம் அடுத்து என்ன பண்ணிடலாம், முகத்துக்கு போயிடலாம். நீங்க வாய்க்கும் மூக்குக்கும் சுத்தம் செய்யறது இது ஒரு உறுப்பாக பார்க்கப்படுது. ஒரு முறை செய்யலாம், 2வது முறை செய்ய அனுமதி, 3வது முறை செய்ய அனுமதி, 4வது முறை போகக்கூடாது. நிறைய பேர் ஒளி செய்யும் போது பல் தேய்ப்பாங்க. ஒளி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே வாயில தண்ணி போட்டாங்கல்ல, தண்ணி எடுத்துட்டாங்க, அப்படியே பல்லு தேய்ப்பாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் காலத்துல வழிமுறை இல்லை. ஒளி செய்வதை விட்டு தனித்தது பல் தேய்ப்பது. மிஸ்வாக்கு பண்றது இருக்கிற பல் துலக்குவதுங்கிறது ஒழுவோட ஒரு அங்கமே இல்லை, அது ஒழுக்கு வெளியே. ஒன்னு ஒழுக்கு முன்னாடி பண்ணுங்க அல்லது ஒழுக்கு பின்னாடி பண்ணுங்க, எப்படியோ பண்ணுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, லவ்லா நஷுக்க அலா உம்மத்தி ல அமர்த்துஹும் பிசிவாக் இந்த குல்லி ஸலா. என் சமுதாயத்திற்கு சிரமமாகிவிடும் என்கிற பயம் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கும் நான் பல் துலக்கும்படி கட்டளையிட்டிருப்பேன் அப்படிங்கிறாங்க. இந்த பல் துலக்குவது என்பது ஒழுவின் ஒரு அங்கம் இல்லை, ஒழுவுக்கு வெளியே உள்ளது. ஆரம்பத்தில் நீங்க பல் தேய்ச்சிட்டு என்ன செய்யலாம், நீங்க ஒளி செய்யலாம். அல்லது பல் தேய்க்க மறந்துட்டு ஒளி செஞ்சு முடிச்சாச்சு, மறுபடியும் தேய்ச்சாலும் தப்பெல்லாம் கிடையாது. அது ஒரு பெரிய பாவத்துக்குரிய ஒரு காரியம்லாம் இல்லை. ஒழுக்குள்ள பல் தேய்க்கிறது வரக்கூடாது.
அப்படி வாயில தண்ணீரை எடுத்துட்டு அப்படி தேய்க்கக்கூடிய ஒரு நடைமுறை என்பது மக்கள்கிட்ட இருக்கு. இது ரசூலுல்லாஹ் செய்து காட்டாத ஒரு நிகழ்வு. அப்ப வாயிலின் தண்ணீரை எடுத்துக்கொண்டு கொப்பளித்து மூக்கை நல்ல சுத்தம் செய்துவிட்டு இது 3 முறை வரை செய்யலாம். அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு கையளவு தண்ணீர் எடுப்பாங்க, இன்னொரு கையை இணைத்துக் கொள்வார்கள். எல்லா செய்திலும் ஒரே மாதிரி. எத்தனை நபித்தோழர் அறிவிச்சாலும் வார்த்தை மாறாம வரும். ஒரு கையில் தண்ணீரை எடுப்பார்கள், இன்னொரு கையை இணைப்பார்கள். இந்த கை எம்டியா இருக்கு, இதை இணைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த தண்ணீரை எடுத்து தன்னுடைய முகத்தில் ஊற்றி கழுவுகிறார்கள். இந்த ஒளி செய்யறதுங்கிறது அழுக்க நீக்கிற வேலை கிடையாது. அழுக்க நீக்கிறது நீங்க தனியா குளிச்சுக்கங்க, அழுக்க நீக்கிற வேலை கிடையாது. எல்லா பகுதியிலும் இஸ்லாம் சொன்ன அந்த இடங்கள்ல தண்ணீர் பட வேண்டும் என்பது ஒழுவினுடைய நோக்கம். முன்னெற்றில் ஆரம்பித்து நம்முடைய தொண்டையினுடைய மேல் பகுதி வரை, காதினுடைய 2 சோனை வரை, இந்த பகுதியில அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தண்ணீரை ஊற்றி கழுவி விட்டார்கள், கழுவி கொண்டார்கள் அப்படின்னு பார்க்க முடியுது. இது எத்தனை முறை? அதிகபட்சம் 3 முறை. ஒரு முறை செய்தாலும் ஒழு கூடும், ஒழுல தப்ப ஆக போறது இல்லை. 2 முறை செஞ்சாலும் அனுமதி. 3 முறை நாள் செஞ்சுட்டு போங்க, 4வது முறை செய்யக்கூடாது. ஒரு கையில தண்ணி எடுங்க, ஒரு கை இணைச்சுக்கங்க, முகத்தை கழுவுங்க. மறுபடியும் ஒரு கை தண்ணீர் எடுங்க, ஒரு கை எல்லா செய்தியும் பாருங்க. அப்ப 3 முறை தான் தண்ணியே எடுக்கணும். பைப்பை திறந்து கழுவுறதுல எத்தனை முறைன்னு எப்படி தெரியும்? கணக்கு எப்படி நம்மால் கண்டுகொள்வது? அது கண்டுகொள்ள இயலாது. அப்ப இதை ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. முகத்தை கழுவிய பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் முழங்கையை கழுவுறாங்க. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இலல் மராஃபிக், முழங்கை வரை அப்படிங்கிறோம். அந்த இலாக்கு நேரடி அர்த்தம் என்னன்னா வரைன்னு அர்த்தம். ஆனா அதுக்கு அப்படி அர்த்தம் வைக்க கூடாது. அதுக்கு எப்படி அர்த்தம் வைக்கணும்னா முழங்கை உட்பட வைக்கணும். நிறைய பேர் ஒளி செய்கிறார்கள். அதுல குறிப்பா ஆண்கள் அல்லது பெண்கள் ஒளி செய்தா புர்கா போட்டு செய்வாங்க. ஆண்கள் வந்து முழுக்கை சட்டையை போட்டு மடிச்சு விட்டு செய்யறாங்க. நீங்க அந்த முழங்கைக்கு முன்னாடி கழுவிட்டு விட்டுருவாங்க. அந்த மொட்டு, அந்த மொழி கூட கழுவப்படாது, அந்த மொழி கூட ஈரப்பட்டிருக்காது. இது ஒழுவே கிடையாது. அந்த மொழியை சேர்த்து நீங்க கழுவணும். அந்த முழங்கை உட்படனா என்ன அர்த்தம்னா, அந்த முழங்கையினுடைய மொழி பகுதியை, எலும்பு பகுதியினுடைய மஜ்ஜை இருக்குல்ல, இந்த கனெக்ஷன், அந்த கனெக்ஷனை சேர்த்து கழுவணும். அப்பதான் ஒழுது. நீங்க கனெக்ஷனுக்கு முன்னாடி முடிச்சுட்டே நீங்க சட்டை மேல தூக்க முடியலையே, புர்கா மேல தூக்க முடியலையே, சரி இப்படியே கழுவிட்டு போவோம், ஒழு கிடையாது. இந்த ஒழுவுல ஒரு பகுதி தவறிட்டா எவ்வளவு பெரிய பாதிப்புங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பின்னாடி நம்ம சொல்றோம். அப்ப இது ஒழுவாக பார்க்கப்படாது, முழுமையாக அந்த பகுதி தண்ணீரை கொண்டு கழுவப்பட வேண்டும் அப்படிங்கறது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். முழங்கை, வலது முழங்கை முதல்ல ரசூலுல்லாஹ் கழுவுறாங்க, அடுத்து 2வது இடது முழங்கை. இந்த வலது முழங்கையை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கழுவும் போது 3 முறை ஒரு கையளவு தண்ணீர் எடுக்கிறாங்க. வலது கையில தான் எடுக்கிறாங்க, இதுக்கு இடது கைன்னு எடுக்கல. வலது கையில தண்ணீர் எடுக்கிறாங்க, அப்படியே ஊற்றுறாங்க, அப்படியே கழுவுறாங்க. எத்தனை முறை கழுவுறாங்க? 3 முறை. அந்த மொழியையும் சேர்த்து கழுவுறாங்க. அந்த 2 எலும்புக்கு மத்தியில் உள்ள ஜாயிண்டை ரசூலை சேர்த்து மேல் பகுதி வரை கழுவினார்கள் அப்படிங்கறத நீங்க ஹதீஸ்ல பார்க்கலாம். 3 முறை கழுவுகிறார்கள். இடது கை கழுவணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு வலது கையில ஒரு கையளவு தண்ணீர் எடுக்கிறாங்க, தன்னுடைய இடது கையின் மீது ஊற்றுகிறார்கள், கழுவுகிறார்கள் 3 முறை. அதே மாதிரி இலல் மராஃபிக், அவருடைய முழங்கை உட்பட முழங்கையும் சேர்த்து கழுவுவதுதான் குர்ஆன் வழிகாட்டுது. அந்த அடிப்படையில் 3 முறை கழுவுறோம். இப்ப கழுவும் போது என்ன கேள்வி வரும்னா, கையை கழுவணுமான்னு ஒரு கேள்வி வரும். முழங்கை கழுவுறோம்ல, கையை கழுவணுமா? கண்டிப்பா கழுவணும். இல்லையா நான் ஒழுவின ஆரம்பத்துல கையை கழுவிட்டனே, அது வேற. இங்க நீ எந்த உறுப்பை நீங்க கழுவுவதாக இருந்தாலும், கொப்பளிக்கும் போது உதடும் தான் கழுவப்பட்டது, முகம் கழுவும் போது உதட கழுவோமா இல்லையா? கண்டிப்பா கழுவணும். அது மாதிரி நீங்கள் கையை கழுவும் போது, உங்களுடைய முழங்கையை கழுவும் போது மணிக்கட்டுக்கு கீழே இருக்கிற உள்ளங்கையை விரல் பகுதியும் சேர்த்து கழுவணும். இது எத்தனை முறை? 3 முறை. ஒரு முறை செய்தாலே போதும். தேவைப்பட்டால் 2வது முறை, தேவைப்பட்டால் 3வது முறை நீங்கள் கழுவிக் கொள்ளலாம் அப்படிங்கறது அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க வழிகாட்டுறாங்க. இதுவரைக்கும் யாருக்கும் பெரிய அளவுல கன்ஃபியூஸ் ஆகாது. அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மசகு செய்வது. மசகுங்கிற அந்த அரபு வார்த்தைக்கு தடவுறதுன்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வம்சஹு பிரூசிக்கும், உங்களுடைய ஈரக்கையால் உங்களுடைய தலையை தடவிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சூரா மாயிதாவினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். எப்படி தடவணும்? பல மக்களினுடைய நடைமுறையை நாம பார்க்கிறோம். சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு கையை மட்டும் பயன்படுத்துவாங்க, முன்னெற்றில உள்ள முடியை மட்டும் ஒரு 4 வாட்டி அப்படி தொட்டு தண்ணீரை வைத்து தொட்டு விட்டால் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சில பேர். ஒரு சில பேரும் கழுவுறது இல்லை, அப்படி தலையில தண்ணீர் அப்படி தெளிச்சிட்டு போயிருவாங்க. அப்படி தெளிச்சிட்டு சும்மா கை விரல் முடியல பட்டே இருக்காது. ஏன்னா அப்பதான் தலையெல்லாம் சீவி என்ன தேய்ச்சி சீவிட்டு வந்திருப்பாங்க, களைஞ்சிட்டா என்ன செய்யறது அப்படின்ற நடைமுறை எல்லாம் பல மக்கள்கிட்ட உண்டு.
மசகு என்பது ஒழுவினுடைய மிக பிரதானமான அமல்கள்ல ஒன்று. நாம இதை தவற விடுறது ஒழுவை நாசப்படுத்துற மாதிரி ஆயிரும். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க எப்படி மசகு செய்தார்கள் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா, சஹீஹ் புகாரினுடைய 185, சஹீஹ் முஸ்லிமினுடைய 346 ஆகிய எண்கள்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூல் என்ன செய்வாங்க, இதுக்குன்னு தனியாலாம் தண்ணி எடுக்க மாட்டாங்க. நம்ம ஆட்கள் இதுக்குன்னு தனியா தண்ணி எடுப்பாம்ல, தேவையில்லை. ஆல்ரெடி கை ஈரமா தான் இருக்கு. நீங்க வலது கையை கழுவுனதுனால இடது கை ஈரமா இருக்கு, நீங்க இடது கையை கழுவுனதுனால வலது கை ஈரமா இருக்கு. ரசூல் என்ன பண்ணுவாங்க, அந்த ஈர கையை கொண்டு தலையினுடைய முன்பகுதியில் கையை இப்படி வச்சிருப்பாங்க. இடது கையை இடதினுடைய நெற்றியின் பக்கத்துல, வலது கையை வலதினுடைய நெற்றியின் பக்கத்துல வைத்துக் கொண்டு அப்படியே ரசூலா பிடரி தலை வரை செல்வார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இங்க வச்சிருக்கிற கைய அப்படியே தடவிக்கிட்டு எங்க போவாங்களா, பிடரி கழுத்து வரைக்கும் ரசூலா ஏறத்தால போயிருவாங்க. பிடரினுடைய முடியின் கடைசி வரை போயிட்டு போன ரசூலா அப்படி கையை எடுத்துட மாட்டாங்க. இப்படி பல பேர் எடுத்துருவாங்க. மசகு பண்ற இப்படி போயிடுச்சுல, முடிஞ்சு போச்சு அப்படின்னு எடுத்துருவாங்க. நபியின் நடைமுறை நீங்க ஹதீஸ்ல பார்த்தா, போன ரசூலா என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி அதே மாதிரி கைகளை கொண்டு வந்து பழைய இடத்துக்கு வச்சுட்டு தான் கையை எடுப்பாங்க. இதுதான் நபிகள் பெருமகனார் மசகு செய்த முறை. ஆணுக்கும் பெண்ணுக்குமான சட்டம் இது. இப்படித்தான் மசகு செய்யணும். அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு கையை கொண்டு செய்யறது, கொஞ்சம் தண்ணியை மட்டும் தெளிச்சு விடுறது, முன்பக்கம் மட்டும் 4 வாட்டி தலை சீவர மாதிரி நம்ம முடி பகுதி வந்து ஈரக்கையில தொடுறது, அது பேர் மசகு இல்ல. ரசூலுல்லாஹ் தெளிவாக செய்திருக்கிறார்கள். 2 கையும் முன்னெற்றில வைப்பாங்களாம். அப்படியே அந்த முடியினுடைய மேல் பகுதி எல்லா பகுதியும் கவர் ஆகிற மாதிரி கடைசி பிடரியினுடைய கடைசி பகுதி வரைக்கும் போயிட்டு அந்த கையை எடுக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹ். மீண்டும் அந்த கையை அப்படியே மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டு தலையினுடைய முன்பகுதிக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹ் கைகளை எடுத்தார்கள் அப்படிங்கறத ஹதீஸ்ல நம்மால் பார்க்க முடிகிறது. இது வந்து தலைக்கு மசகு செய்வது. ஒரு முறை செய்யலாம், விரும்பினால் 2 முறை செய்யலாம். ஒரு முறை செஞ்சுட்டு வந்துட்டீங்களா, இன்னொரு முறை செய்ய விருப்பப்படுறீங்களா செஞ்சுக்கலாம். மார்க்கத்தில் என்ன கிடையாது, தவறு கிடையாது. மசகு அதிகபட்சம் 2 முறை தான் செய்யும். 3வது முறை செய்தால் நீங்க மறுபடியும் பிஸ்மில்லாஹ் சொல்லி ஒழுவு முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். செய்யக்கூடாத காரியம். மசகுக்கு எத்தனை முறை கிடையாது, 3 முறை கிடையாது, 2 முறை தான் அதிகபட்சம். சரி, தலைக்கு மசகு செஞ்சாச்சு, முடிஞ்சிருச்சா? காதுக்கு ரசூலுல்லாஹ் மசகு செய்ய சொல்றாங்க. இந்த மசகுனாலே ஈரக்கையால தடவுறதுதான் அர்த்தம். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, 2 கையினுடைய ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, இந்த பெருவிரலுக்கு பக்கத்தில் உள்ள விரல் 2 கையில இருக்கு. அந்த ஆள்காட்டி விரலை காதினுடைய உள்பகுதியில வைத்து ரசூலுல்லாஹ் தடவுவாங்க. இந்த பெருவிரலை காதினுடைய வெளிப்பகுதியில வச்சு ரசூலுல்லாஹ் தடவுவாங்க. ஆள்காட்டி விரலை கொண்டு காதினுடைய உள்பகுதியில ரசூலுல்லாஹ் தடவுவார்கள். பெருவிரலை கொண்டு காதினுடைய வெளிப்பகுதியில அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தடவுவார்கள். இது எத்தனை முறை? 2 முறை செய்யலாம். ஒரு முறை செஞ்சா போதும். நீங்க விரும்பினா 2வது முறை செய்யலாம். ஒரு முறை செய்றீங்க, மீண்டும் உங்களுக்கு விருப்பப்படுது, இன்னொரு முறை நீங்க செய்றீங்க. 2 முறை தான் காதுக்கு மசகு செய்வது என்பது. தலைக்கு மசகு செஞ்சாச்சு, காலுக்கு மசகு செஞ்சாச்சு. சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ விரல்ல உள்ள தண்ணி இதுக்கு போயிடுச்சு, உள்ளங்கையில உள்ள தண்ணி மேல போயிடுச்சு, இந்த பகுதியில் தண்ணி இருக்குல்ல, இது என்ன பண்ணுவாங்க, கழுத்து அப்படி பண்ணுவாங்க. இந்த நடைமுறை நீங்க பல பள்ளிகள் நீங்க பார்க்கலாம். இந்த பக்கத்துல தண்ணி இருக்கா இல்லையா, அந்த தண்ணி ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, இந்த கழுத்துல அப்படி தடவுவோம். இது ஒரு மசகுன்னு மக்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு மார்க்கத்தில் என்ன கிடையாது, எந்த விதமான ஆதாரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அப்படி வழிகாட்டல. தலைக்கு மசகு செய்யறோம், பிறகு காதுக்கு மசகு செய்யறோம், அடுத்ததாக நம்ம போக வேண்டியது காலுக்கு. கடைசி உறுப்பு அதுதான். எந்த அளவுக்குன்னா மதுஹப்ல கேலிக்கூத்தான ஒரு சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்போ ஒளி செய்யறோம், ஏதோ ஒரு உறுப்பு நம்ம கவனம் சிதறி என்ன கழுவணும்னு தெரியல, எதை கழுவணும், எத்தனை முறை கழுவணும்னு தெரியல. இப்படி ஒரு பிரச்சனை வந்தா என்ன செய்யலாம்? மதுஹப்ல சட்டம் எழுதுறாங்க. மார்க் அதுக்கு தனியா சட்டம் சொல்லுது. மறந்துட்டீங்களா, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற வழியே இல்லை. ஒழுவுல ஒண்ணு நீங்க மறந்துட்டீங்க, எதை செஞ்சோன்னு தெரியல, நீங்க பிஸ்மில்லான்னு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறத சரி. மதுஹப்ல எப்படி எழுதி இருக்கிறாங்க அப்படின்னா, உனக்கு எதை கழுவணும்னு தெரியலையா, லெப்ட் காலை கழுவிட்டு போயிருந்துட்டாங்க உள்ள சட்டம். நான் இப்ப கையை கழுவிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு மறந்துருச்சு, எதையோ ஒரு ஞாபகம், கையை 2 முறை கழுவனா 3 முறை கழுவனான்னு தெரியலையே அப்படின்னு கன்ஃபியூஸ்ல இருக்கு. இன்னும் இந்த கை கழுவல, இன்னும் தலையை மசகு செய்யல, இன்னும் காதுக்கு மசகு செய்யல, காலை கழுவ ஆரம்பிக்கல. கன்ஃபியூஸே வேண்டாம். கடைசியாக ஒளிவில் எந்த உறுப்பு கழுவணும், லெப்ட் கால், இடது காலை கழுவணும். இடது காலை கழுவிட்டு பள்ளிக்குள்ள கிளம்பிரு, தொழ ஆரம்பிச்சிரு. இப்படின்னு ஒரு கேலி கூத்தான சட்டத்தை மதுஹப்ல எழுதி வைத்திருப்ப கூடிய நிகழ்வை நம்ம பார்க்க முடியுது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த ஒழுவை இந்த ஆர்டர் வைஸா தான் வரணும். நீங்க மறந்துட்டா மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்கணும். இப்ப கடைசியாக நீங்கள் கழுவ வேண்டிய உறுப்பு கால். ரசூலுல்லாஹ் வேற எந்த உறுப்புலையுமே
இவ்வளவு தூரம் அக்கறை காட்ட சொன்னதே கிடையாது. ஏன்னா எல்லா உறுப்பையுமே கூடுமான வரைக்கும் கழுவிடுவோம். இந்த கால் விஷயத்துல மட்டும் மக்கள்கிட்ட நீங்க என்னைக்குமே ஒரு அஜாக்கிரதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். அதை தேய்ச்சி கழுவணுங்கிற சிந்தனையே வராது. காலை தொடணுமா தேய்க்கணுமா, அல்லாஹ்வுடைய வழிபாடு அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். காலை தேய்ச்சி தான் கழுவணும். கைகளை கொண்டு அல்லது காலை வச்சு காலையாவது தேய்ச்சி கழுவணும். அந்த சிந்தனைக்குள்ளே நம்ம வர்றதில்லை. ஒரு கையளவு தண்ணீரை எடுத்து ரசூல காலில் ஊத்துவாங்களாம். வலது கால் முதல்ல, அடுத்து இடது கால். இந்த காலில் எந்த பகுதி வரை கழுவணும்? கிரண்டை கால், கணுக்கால்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டா, இந்த குதிங்காலுக்கு மேல ஒரு ஜாயிண்ட் இருக்கு. அந்த பாதத்தையும் அந்த காலினுடைய நீளமான எலும்பை இணைக்கிற ஒரு ஜாயிண்ட் இருக்கு. இந்த இங்க எப்படி மொழி இருக்குதோ அது மாதிரி ஒரு மொழி இருக்கும், ஒரு எலும்பு பகுதி. அந்த ஜாயிண்ட்டுக்கு மேல கழுவுறதுக்கு பேர் தான் கணுக்கால் வரை கழுவுது. ஜாயிண்ட் கீழே கழுவக்கூடாது. இதுக்கு என்ன சட்டம்? இந்த ஜாயிண்ட் கீழே கழுவுனா ஒளி இல்லையே, ஜாயிண்ட் சேர்த்து கழுவணும்ல. அதே வழிமுறை காலில் பாதத்தையும் அந்த கால் எலும்பை இணைக்கிற ஒரு ஜாயிண்ட் உண்டு. அந்த எலும்பு பகுதி இப்படி பாதம் இருக்குன்னு இங்க ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அந்த ஜாயிண்ட்டுக்கு மேல வரைக்கும் கழுவணும். இது அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க ஒரு கையில தண்ணீர் எடுக்கிறாங்க. அந்த விரல் இடுக்கல, நகப்பகுதியில, குதிங்கால கவனம் செலுத்தி ரசூலை கழுவ சொல்றாங்க. நான் மீண்டும் அந்த செய்தியை சொல்றேன். வயலுல் லில் அகாபி மினன் நார். குதிங்காலை சரியாக கழுவாதவனுக்கு நரகம்தான், கேடுதான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. இதை சஹாபிகள் நடவடிக்கையில பார்த்துட்டு நபி சொன்னது. ஒரு பயணத்தை ரசூல் வந்துகிட்டு இருக்கிறாங்க. முன்னாடியே சில நபித்தோழர்கள் வந்து தொழுகைக்காக ஒளிச்சி ஆரம்பிக்கிறாங்க. தண்ணீர் பற்றாக்குறை, ஈரக்கையை கொண்டு குதிங்கால கழுவிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை துடைக்கிறாங்க. அப்ப ரசூல்லா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, குதிங்கால நீங்க சரியா கழுவல அப்படின்னா உங்களுக்கு நரகம். இதை மட்டும் காரணம் வச்சு நரகத்துல போட்டுருவான்ல, நீ ஏன் குதிங்கால கழுவல, அதான் அந்த செய்தி சொல்லுது. அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த தொழுவை வந்து நாம பரிபூர்ணப்படுத்தணுங்கிறத பார்க்க முடியுது. அப்ப ஒரு கையளவு தண்ணீர் எடுக்கணும், காலில் ஊற்றணும். குதிங்கால் பகுதி, உள்ளங்கால் பகுதி, காலினுடைய மேல் பகுதி, அந்த கணுக்காலினுடைய மொழி பகுதி, விரல் பகுதி, நகப்பகுதி என்று எல்லா இடத்தையுமே நல்ல முறையில தேய்ச்சி கழுவணும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது வலது கால கழுவிட்டோம். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க இடது கால கழுவுறாங்க, கழுவ சொன்னாங்கிறத நாம ஹதீஸின் வாயிலாக நம்மால் பார்க்க முடிகிறது. இதுதான் ஒழுவினுடைய வழிமுறை. நான் மீண்டும் சொல்றேன், நியத்து என்பது அவசியம். நியத்து இல்லை என்றால் உங்கள் ஒழு ஏற்கப்படாது. நியத்து என்றால் சொல்லை சொல்வதல்ல, சொற்கள் மூலமாக சொற்றொடரை சொல்வது அல்ல. நான் ஒழுதான் செய்ய போறேங்கிற அந்த எண்ணத்தோட வந்து நிக்கிறது பேர் நியத்து. பிறகு பிஸ்மில்லா சொல்லணும். பிறகு ஒரு கையளவு தண்ணீரை எடுத்து மணிக்கட்டு வரை கைகளை கழுவணும். 3 முறை ரசூல் அதை செஞ்சிருக்கிறாங்க வளமையா. அப்ப 3 முறை மணிக்கட்டு வரை கைகளை கழுவணும். பிறகு ஒரு கையளவு தண்ணீரை எடுத்து வாய் கொப்பளித்து மூக்கில் தண்ணீர் செலுத்தணும். இப்ப இதுல என்ன கேள்வி வரும்னா, வாய் கொப்பளிப்பதற்கு தனியாக, மூக்கில் தண்ணீர் செலுத்துவதற்கு தனியாக எடுத்துக்கலாமா? ரசூலுல்லாஹ்வினுடைய நடைமுறையில் அப்படி இல்லை. இதை வந்து பல மார்க்கறிஞர்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க, இதெல்லாம் ஒரு தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. நபியின் நடைமுறை எதுவோ அதை கடைபிடிச்சிட்டு போறது நல்லது. ரசூலா காட்டி தரல இல்ல, வாய்க்கு தனியாக மூக்குக்கு தனியாக, அதுக்கு 3 இதுக்கு 3 காட்டலையே, இப்படி காட்டி தந்ததாக செய்தி இல்லை. அப்ப நபியின் நடைமுறை வாய்க்குள்ள தண்ணீர் செலுத்தும் போது நீங்க மூக்குக்குள்ள உறிந்து கொள்ளலாம். ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். இஸ்லாத்தினுடைய எந்த நடவடிக்கையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அது கஷ்டமா இருக்கும். அத்தஹியாத்து இருப்புல உட்கார முடியாது, நோன்பு வைக்க முடியாது, எல்லாமே கஷ்டம்தான். பழக்கத்துக்கு வந்துடும். அப்ப வாய்க்குள்ள தண்ணீர் செலுத்தி மூக்கிலும் தண்ணீர் செலுத்தணும். இது அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க செய்யறாங்க. அடுத்து முகத்தை கழுவுறாங்க 3 முறை. அடுத்து வலது கை முழங்கையும் சேர்த்து கழுவுறாங்க 3 முறை. இடது கையை முழங்கையும் சேர்த்து 3 முறை கழுவுறாங்க. பிறகு அந்த ஈர கையால் தலைக்கு மசகு செய்யறாங்க. முன்னெற்றில ஆரம்பிச்சு பிடரி வரைக்கும் போயிட்டு மறுபடியும் பிடரில இருந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. ரசூல் அப்படி செய்யறாங்க. இதை 2 முறை செய்யலாம். மற்ற எல்லா உறுப்பும் 3 முறை கழுவுவது. மசகு மட்டும் அதிகபட்சம் 2 முறை. 1 முறை செய்யுங்க அல்லது 2 முறை செய்யுங்க. பிறகு ஆள்காட்டி விரலை கொண்டு காதினுடைய உள்பகுதியிலும் பெருவிரலை கொண்டு காதினுடைய வெளிப்பகுதியும் ரசூலுல்லாஹ் அந்த ஈர விரல்களால் தடவி இருக்கிறாங்க. இதுக்கு பேர் மசகு. இதுவும் அதிகபட்சம் 2 முறை அல்லது 1 முறை. பிறகு காலில் கணுக்கால் வரை 3 முறை ஒரு காலுக்கு தண்ணீரை ஊற்றி கழுவணும். பிறகு 2வது காலை 3 முறை தண்ணீரை ஊற்றி நல்ல முறையில் இந்த ஒழுவை பரிபூர்ணப்படுத்தணும். ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையில ஒரு நபித்தோழர் ஒழுவை நல்ல அழகுற செய்கிறார். காலில் தண்ணி பட வேண்டிய இடத்துல ஒரு நாணயம் அளவுக்கு தண்ணி படலை. ரொம்பலாம் இல்லை, ஒரு சின்ன அளவுக்கு, ஒரு 5 ரூபா காயின் அளவுக்கு தண்ணி படலை. ரசூலுல்லாஹ் அதை பார்த்துட்டாங்க. என்ன சொல்லி இருக்கணும்? சரி பிரச்சனை இல்லை அப்படி சொல்லி இருக்கணும். இப்ப அந்த இடத்துல மட்டும் தண்ணி படல, தண்ணி எடுத்து ஊத்திட்டு போ அப்படி சொல்லி இருக்கணும். நீ இதை ஒழுவை முடிச்சிட்டியே, இங்க ஊத்துறது, மறுபடியும் முதல்ல இருந்து ஒளி செய்யிட்டாங்க. இவர் ஃபைனலுக்கு வந்தாச்சு.
கடைசி இடம் ஒரு சின்ன இடத்த விட்டுட்டாரு. ரசூலுல்லாஹ் அந்த ஒரு இடத்த மட்டும் கழுவிட்டு போன்னு சொல்லணும்ல, அப்படி சொல்லாம மீண்டும் முதல்ல இருந்து ஒளி செய்யுங்கிறாங்க. இது ஆதாரப்பூர்வமான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது. எனவே இதுல நாம ஒழுவுல ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுட்டா அது தொழுகையை சேர்த்து நாசப்படுத்திரும் அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒழுவினுடைய நடைமுறை என்பதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த ஒழுவை செய்து முடித்த உடனே ஒரு திக்ர செய்திருக்கிறாங்க. இது துவா கிடையாது. பொதுவா துவான்னு எதை சொல்லுவாங்கன்னா, நாம அல்லாஹ்ட்ட எதையாவது கோரிக்கை முன் வைக்கிறோம், நீங்க அதுக்கு பேர் தான் துவா. அதான் அழைப்பதுன்னு அர்த்தம். அல்லாஹ் கிட்ட ஒரு கோரிக்கை முன் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் துவா. அல்லாஹ்ட்ட நீங்க எந்த கோரிக்கை முன் வைக்கல, அல்லாஹ்வை நீங்க நினைவு கூறுறீங்க, புகழ்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் திக்ருன்னு அர்த்தம், நினைவு கூறக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க வெவ்வேறு செய்திகள்ல வெவ்வேறு விதமா இதை சொல்லி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. சில பள்ளிகளை நீங்க எழுதி போட்டு பார்த்திருக்கலாம், ஒரு வஜகது அளவுக்கு ஒரு பெரிய அளவுல ஹவுல் பக்கத்துல எழுதியிருப்பாங்க, இதை ஓதுனாதான் ஒழுவின் துவா அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வின் நடவடிக்கை சஹீஹ் முஸ்லிமுடைய 345வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நம்ம பாலபாடமாக படித்த ஷஹாதத்து கலிமா தான். பொதுவா ஷஹாதத்து கலிமா எவ்வளவு சொல்லுவோம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி முடிச்சிருவோம். இத ரசூல் எக்ஸ்ட்ரா சில வார்த்தை சேர்க்கறாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும், வஹ்தஹு அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு அவனுக்கு இணை துணை நிகர் யாருமே கிடையாது, வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதுவர் என்று நான் சாட்சி சொல்றேன். இது எல்லாத்துக்குமான பொதுவான அர்த்தம் இதுதான். இத ரசூலுல்லாஹ் ஒளி செய்த பிறகு ஓதுங்க. சில ஹதீஸ்கள்ல வெவ்வேறு அறிவிப்புல எப்படி வருதுன்னா, ஒரு சில செய்தியில் வருது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அதோட முடியுது. சில ஹதீஸ்ல எப்படி வருது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த வார்த்தை கொஞ்சம் கூட குறைய வெவ்வேறு ஹதீஸ்ல வருது. இப்போ நாம என்ன செய்யலாம்? இருக்கிறதுல பெரிய அர்த்தத்தை எடுத்துக்கும், பெரிய வார்த்தை எடுத்துக்கும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இப்ப இதுல வெவ்வேறு துவாக்கு ரசூலுல்லாஹ் வெவ்வேறு சிறப்புகளை சொல்லி இருப்பாங்க. அப்படி ஒவ்வொன்றுத்துக்கு தனி சிறப்பா கிடையாது. இது எல்லாத்துக்குமான ஒரே துவாவுக்கு தான் இத்தனை சிறப்பு இருக்குன்னு அர்த்தம். ஒரு இடத்துல ஒரு துவா வருது, அந்த துவா இன்னொரு இடத்துல வேற வார்த்தை மாறி வருது, அந்த துவா இன்னொரு இடத்துல வேற வார்த்தை மாறி வருதுன்னா இது எல்லாம் ஒரு துவா தான். நீங்க விரும்பி அந்த மூணுல எதனாலும் எடுத்து ஓதலாம். மூணுக்கு வேற வேற சிறப்பு சொன்னாங்களே, மூணு சிறப்புமே கிடைக்கும்னு அர்த்தம். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, அத்தகைய நம்ம ஸலவாத் ஓதுறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்கிற ஸலவாத் பாங்குக்கு அப்புறம் அத்தஹியாத் இருப்பு வெள்ளிக்கிழமை மற்ற நேரங்களை ஓதுறோம். ஸலவாத்துக்கு என்ன சிறப்பு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஸல்ல அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரன். என் மீது ஒரு முறை நீங்கள் ஸலவாத்தை ஓதினால் அல்லாஹ் உங்கள் மீது 10 முறை அருள் புரிகிறான் அப்படின்னு ஹதீஸ் வருது. இது எந்த ஸலவாத்தை பத்தி பேசுது? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத பத்தி பேசுது. ஆனா இதே ஸலவாத்தை ரசூலுல்லாஹ் வேற இடத்துல சொல்லும்போது வார்த்தை கொஞ்சம் மாத்தி சொல்லி இருக்கிறாங்க. மாத்தின மறந்து போய் இல்லை அப்படின்னு சொல்லலாம்னு அர்த்தம். இப்படியும் ஸலவாத்து சொல்லலாம், இன்னொரு விதமா ஸலவாத் சொல்லலாம். அப்ப ஸலவாத்து நீங்க எதை ஓதுனாலும் இந்த சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் ஒளி செய்த பிறகு இந்த கலிமாவை சொன்னால் இதுல கொஞ்சம் கூட குறைய நீங்க எதை சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை அந்த செய்தியில் உள்ளது சொல்லுங்க, இல்ல அடுத்த செய்தியில் உள்ளது சொல்லுங்க, எதை சொன்னாலும் சரி எல்லா சிறப்பும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, என்ன சிறப்பு கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு மொத்தம் 8 வாசல்கள் இருக்கு. ஒவ்வொரு வாசலுமே தனித்துவமானது. அந்தந்த அமல்கள் செய்தவர்கள் மட்டுமே அழைக்கப்படுகிற ஒரு வாசல். உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்துல ரையான் அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு வாசல் இருக்கு. நோன்பாளிகள் மட்டும்தான் உள்ள நுழைய முடியும். மறுமை நாள்ல வானவர்கள் வந்து அழைப்பார்களாம், மைனஸ் நோன்பு வைத்தவர்கள் எங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. சொர்க்கத்துக்கு எலிஜிபிள் ஆகக்கூடிய நபர்களை நோன்பாளி மட்டும் தான் அவங்க கூப்பிடுவாங்க. இல்ல நானும் சொர்க்கம் தான் போறேன், நான் நோன்பு வைக்கல, இல்ல உங்களுக்கு வேற வாசல் இருக்கு, நீங்க சொர்க்கவாசி தான், நீங்க சொர்க்கம் தான் போறீங்க, உங்களை தடுக்க போறதெல்லாம் இல்ல, இந்த வாசல் உங்களுக்கு இல்ல, நீங்க வேற வாசல் வழியே உள்ள போங்க அப்படின்றாங்க. இப்படி ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. கண்டிப்பா சொர்க்கம்னு உறுதி ஆயிடுச்சு, நீங்க 8ல 1 கண்டிப்பா உண்டு. அதை 8லையும் தடுத்துலாம் நம்ம வெளிநிறுத்த மாட்டாங்க. சொர்க்கம் தான் நீ போகணும், 8 வாசல் உனக்கு இல்லைன்னா சொல்ல போறது இல்ல, 8ல 1 கண்டிப்பா கிடைச்சிரும். 8மே கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு முறை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த 8 வாசலுமே யாருக்காவது திறக்கப்படுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா திறக்கப்படும். அபூபக்கரே, அந்த நபர்களில் நீங்களும் ஒருவர் அப்படிங்கிறாங்க.
ரசூல்லா பல நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு சொர்க்கத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அதுல இது ஒன்று. சாதாரண இடம் இல்லையே, போகும்போது 8 வாசலையும் திறந்து அங்க இருக்கிற மாணவர்கள் கூப்பிடுவாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த வாசலுக்கு வாங்க, இந்த வாசலுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அவர் விரும்பி போலாம், நமக்கு இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கா, அவருடைய விருப்பம். அந்த அளவிற்கு மார்க்கம் சொல்லுது. இப்ப இந்த 8 வாசலை பெறுவது அபூபக்கர் ரலியல்லாஹு தியாகம், அர்ப்பணிப்பு, வழிபாடு, இறையச்சம், நற்பண்பு, அதெல்லாம் நம்ம எட்ட முடியாத ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆனா ரசூல்லா நமக்கு சில சின்ன காரியத்துல கூட கிடைக்கலாம், அல்லாஹ் நாடினால் கிடைக்கும். நீங்க இந்த அமலை செய்யுங்கன்னு சொல்லி இந்த ஒழுவுக்கு பிறகு ஓதக்கூடிய இந்த கலிமாவை ரசூல்லா சொல்லி தராங்க. இதை யார் வளமையா ஓதி வராங்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் 8 வாசலும் திறக்கப்படும். நம்ம செய்யற இந்த அமலும் அபூபக்கர் ரலியல்லாஹு தியாகம்லாம் ஒண்ணு கிடையாது, அதெல்லாம் எட்ட முடியாத உச்சாணி கொம்பது. அப்ப அல்லாஹ் கொடுக்கறானா, அல்லாஹ் சில சின்ன காரியத்திற்கு கூட பிரம்மாண்ட கூலியை கொடுப்பான். உதாரணத்துக்கு பாருங்க, இஷா தொழுகை யார் ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவருக்கு பாதி இரவு நின்று வணங்கி நன்மை அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. ஒருத்தர் உண்மையிலே பாதி இரவு நிக்கிறார், வணங்குறார். பாதி இரவுனா எவ்வளவு நேரம்? ஒரு தோராயமா கணக்கு போட்டா 4.5 மணி நேரம் 5 மணி நேரமா நிக்கணும். அது 5 மணி நேரம் ஒருத்தர் நின்று தொழுகிறார். அவரும் 10 நிமிஷம் இஷா ஜமாத்து நின்று, நம்மளும் ஒண்ணா 4 மணி நேரம் நின்று தொழுத வரும். 10 நிமிஷம் இஷா ஜமாத்து நின்று, நம்மளும் ஒண்ணா. கூலியில ஒண்ணுன்னு மார்க்கம் சொல்லுது, அந்தஸ்துல வேற. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு பெற்ற அந்த அந்தஸ்து அந்த களிமா சொல்லிலாம் அடைய முடியாது, அது வேற, அது அடையவே முடியாது. அதை அடையணும்னா அதுக்கு ஈடான அர்ப்பணிப்பை, தியாகத்தை, நற்பண்பை, இறையச்சத்தை, வழிபாட்டை எல்லாத்தையும் கொடுக்கணும். அந்த அந்தஸ்து அடைய முடியாது. கூலியை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த களிமா ஓதிக்கிட்டே வாங்க, ஒளி செய்யும் போதுதான் ஓதுங்க, ஒளி செய்து முடித்த உடனே ஓதிக்கொண்டே வாருங்கள், மறுமை நாள்ல உங்களுக்கு சொர்க்கத்தில் 8 வாசல் திறக்கப்படும். அந்த சஹாபிக்கு திறந்த மாதிரி அந்தஸ்து நமக்கு இருக்காது. ஆனா இது ஒரு வேல்யூபிளான ஒரு கூலி தான் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ ஒழுவு நம்ம செஞ்சிட்டோம். இந்த ஒழுவுல நமக்கு வர்ற சில முக்கியமான கேள்விகளை, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒழுவை செய்து ஒன்றுக்கு மேற்பட்ட தொழுகை தொழலாமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி. இப்ப மகரிப்புக்கு ஒளி செஞ்சிருப்போம். பல பேர்லாம் அந்த ஒழுவை அதை கரெக்டா கடைபிடிக்கிற இடத்துல இருப்பாங்க. சில பேர் தனக்கு வாயு பிரச்சனை இருக்குன்னு ஒழு உடனே கலைஞ்சிரும். சிறுநீர், சில பேருக்குலாம் நீரிழிவு நோய் இருக்கும், சர்க்கரை நோய் இருக்கும், அடிக்கடி யூரின் வரும். இது மாதிரியான பிரச்சனை உள்ளவர்களுக்கு டக்கு டக்குன்னு ஒழு கலைஞ்சிரும். ஒரு சில பேர் இந்த வாலிபர்கள் அப்படிங்கிற இடத்துல உள்ளவங்க, கொஞ்சம் இளம் நெடுக்கல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அப்படி ஒழு கிடையாது. 6 மணிக்கு தானே ஒழு செஞ்சா 8 மணி வரைக்கும் கடைபிடிச்சிருவாங்க, காப்பாத்திடுவாங்க, கொண்டு வந்துருவாங்க. சில பேர் அசருக்கு செய்யற ஒழு இஷா வரைக்கும் இருக்கு, கரெக்டா பேணி பாதுகாத்தா கொண்டு வந்துருவாங்க. இப்ப இவர்கள் செய்த அந்த ஒழுவோடு அடுத்தடுத்த தொழுகை தொழலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த காரியத்தை நமக்கு தடுக்கல. இந்த செய்தி நீங்க பார்க்கலாம், சஹீஹ் புகாரினுடைய 214வது நபிமொழியாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு ஒழுவையுமே ஒழு களையாத வரைக்கும் நீங்க ஒழு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் கிடையாது. ஒழு செஞ்சிட்டீங்க, ஒழு களையறதுக்கு என்னெல்லாம் வருங்கிறத நம்ம அடுத்தடுத்த நாட்கள்ல வரக்கூடிய காலங்கள் நம்ம சொல்லுவோம். ஒழு களையாத வரைக்கும் ஒரு ஒழுவோட நீங்க அடுத்தடுத்த தொழுகை வாய்ப்பு இருக்கிற தொழுகைலாம் தொழுதுகிட்டே இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நபியினுடைய நடைமுறை என்னன்னா, இந்த 5 வக்துக்கு மட்டும் ஒவ்வொரு வக்துக்கும் ஒரு முறை ஒழு செஞ்சிருவாங்க. இது ரசூலுல்லாஹ் வழிமுறை. ரசூலுல்லாஹ் இதை கடைபிடிச்சிருக்காங்க. மகரிப்ல ஒழு செய்யறாங்க, இஷா பாங்க சொல்ல போறாங்க, இஷா பாங்க சொல்லியாச்சு, இஷா டைம் வந்துருச்சு. இப்ப இதே ஒழுவோட செய்யலாமா? ஒழுவோட தொழலாம். ஆனா நபி அப்படி செய்ய மாட்டாங்க. இஷா சொல்லிட்டாங்கல்ல, இன்னொரு ஒழு செய்வோம் அப்படின்னு அதுக்கு ஒரு தனியாக நபி அவர்கள் ஒழு செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. ரெண்டுமே சிறந்த காரியம் தான், மார்க்க தப்பெல்லாம் கிடையாது. நபி செஞ்சிருக்கிறாங்கன்ட்டு அந்த ஒழுவையும் செய்யலாம், இல்ல நபி தான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க, அனுமதி அளித்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஒரு ஒழுவோடு 2 தொழுகை 3 தொழுகை ஒழு களையாத வரைக்கும் எத்தனை தொழுகை வேண்டுமானாலும் சொல்லலாம் அப்படிங்கிறத நாம இந்த செய்தியின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஒரு தகவல். இப்ப ஒழுவை நம்ம செய்த பிறகு தொழுகைக்குரிய காரியம் இருந்து நம்ம தொழுகிறோம், அதுக்கு தனி சிறப்பு இருக்கு. எந்த தொழுகை நேரம் இல்லை நம்ம ஒழு செய்யலாமா? நம்ம என்ன பார்ப்போம்னா, என்ன அவசியம்னு கேட்போம். இப்ப ஒழு செய்யறோம், காலையில 10 மணிக்கு ஒழு செய்யறோம், எதுக்கு ஒழு செய்யணும்? லுஹா தொழுகை, நான் தொழுவலை அல்லது தொழுதுட்டேன், நாம ஏன் இப்ப ஒழு செய்யணும்ன்ற ஒரு கேள்வி வரும். ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒரு வழிகாட்டுறாங்க பாருங்க. எந்த தொழுகையும் இல்லாத போது ஒருவர் ஒழு செய்கிறார், எந்த விதமான எண்ணத்திற்கு இடமளிக்காம ஒரு 2 ரக்காத் தொழுகிறார். ஒழு செஞ்சிட்டோம்ல, அதுக்கு ஒரு 2 ரக்காத் தொழுகிறார். அப்படி அவர் தொழுவாரே ஆனால் அவருடைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவருடைய முந்திய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. அப்ப ஒழுவினுடைய நோக்கமே தொழுகைதான். அதுக்குத்தான் தொழுகைக்காகத்தான் ஒழுவை செய்யறோம். ஒழுவை வேற காரணத்துக்கு செய்யலாம். உதாரணத்துக்கு நீங்கள் இரவு தூங்கும் போது நீங்கள் ஒழு செய்யலாம், அல்லது நீங்க மற்ற நேரங்களில் உங்களுடைய விருப்பத்துக்காக நீங்க ஒழு செய்யலாம், மார்க்க தடை இல்லை. ஆனா ஒழுவினுடைய பிரதான நோக்கமே தொழுகை.
இந்த தொழுகையை ரசூலுல்லாஹ் யார் ஒளி செய்த பிறகு 2 ரக்காத் தொழுகிறாங்களோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நபிகளாருடைய காலத்துல ஒரு சஹாபி பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் கனவுல ஒரு முறை சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாங்க. நேரடியாக சொர்க்கம் போன போது உள்ள நுழைய வாய்ப்பு கிடைக்கல நபிக்கு. சொர்க்க நுழைய ரசூல் ஆசைப்படுறாங்க, அதுக்கு அவங்க தடுக்கப்படுறாங்க. இல்ல உங்களுக்கு நுழைய அனுமதி கிடையாதுன்ட்டாங்க. நேரடியாக மேராஜ் பயணம் போயிருக்கும் போது கனவுல பலமுறை ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள நிறைய இடத்த பார்த்திருக்கிறாங்க. கனவுல நேரடியாக போகாம கனவுல பார்த்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கோட்டையை பார்த்தது கனவுல தான். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ருமைஸா என்று அழைக்கப்படுகிற நபி தோழியரை ஒளி செய்கிற நிலையில சொர்க்கத்துல பார்த்தது கனவுல தான். அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சொர்க்கத்துல பார்க்கறாங்க. வாங்க முடியும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் பலமுறை அவர்களுக்கு சொர்க்கம் நரகம் என்பது காட்டி தரப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு முறை சொர்க்கத்தை பார்க்கும்போது சில நபி தோழர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த கனவெல்லாம் முடிஞ்சு சுபுஹுடைய தொழுகை முடிந்த பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைத்து கேட்கிறார்கள், பிலாலே நீங்க இஸ்லாத்தை தழுவிய பிறகு ஏதாவது ஒரு சிறப்பு மிக்க அமல் எதையாவது செய்றீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கூடுதலா ஒரு வார்த்தையை சொல்றாங்க, சொர்க்கத்துல எனக்கு முன்னால் உங்களுடைய காலடி ஓசை கேட்டேன். இந்த வார்த்தை நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. நபிக்கு முன்னாடியே பிலால் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாரு அப்படின்னு. அது அந்த அர்த்தம் கிடையாது. நபிக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி உள்ள போக முடியாது, அப்படிதான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. நபிக்கு முன்னாடி யார் போக முடியாது? அல்லாஹ்வுடைய கலீலாக பார்க்கப்படுகிற இப்ராஹிம் நபிக்கு சொர்க்கத்துல பிரவேசம் இல்லை. அப்ப எனக்கு முன்னாடி சொர்க்கம்னா என் முன்னிலையில உங்க காலடி ஓசை கேட்டுச்சுன்னு அர்த்தம். எனக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டீங்க அந்த அர்த்தம் இல்ல. நான் போறதுக்கு 10 வருஷம் முன்னாடி நீங்க போயிட்டீங்களே அந்த அர்த்தத்துல சொல்லல. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என் முன்னிலையில் உங்களுடைய காலடி சத்தத்தை நான் கேட்டேன், பின்னாடி கேட்கல முன்னாடி கேட்டேன், அந்த அர்த்தத்தை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் இஸ்லாத்தை ஏற்ற நாளில் இருந்து ஒளி செய்யும் போதெல்லாம் 2 ரக்காத் தொழுதுவேன். இந்த வழிபாட்டையுமே நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி புரியுறாங்க அப்படின்னா, இந்த ஒழுவுக்கென்று தனி ஒரு தொழுகை இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இப்ப பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் வரார், இஷாவுக்கு வராருன்னு வைங்க, வாங்க சொல்லியாச்சு இஷாவுக்கு வரார். வந்தவர் என்ன பண்ணுவார்? ஒளி செய்கிறார். ஒழுவுக்கு 2 ரக்காத் தொழுவார். தொழுதுட்டு இஷாவுடைய முன் சுன்னத் 2 ரக்காத் தொழுவார். அப்புறம் இஷா தொழுவார். இந்த நடைமுறை பிலால்கிட்ட இல்ல. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நடைமுறை இல்லை. அவங்கள்ட்ட என்ன நடைமுறை இருந்துச்சுன்னா, நான் ஒளி செஞ்சா என்னத்தையாவது தொழுதுருவேன், ஒளி செய்தா என்ன செய்வேன், என்னத்தையாவது தொழுதுருவேன், எதுவுமே இல்லைன்னா 2 ரக்காத் தொழுவேன். இதான் அதுக்கான அர்த்தம். இப்ப நம்ம ஒளி செய்யறோம், நமக்கு என்ன இருக்கு? இஷாவுடைய முன் சுன்னத்து இருக்கு, அதை தொழுவணும். இஷாவை தொழுவணும், இஷா பின் சுன்னத் தொழுகிறோம். இப்ப நைட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 மணிக்கு நீங்க ஒளி செய்றீங்க, என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே, நம்ம தொழ வேண்டிய தொழுதுட்டோமே. அப்படி ஒரு வேளை இருந்துச்சா நீங்க வித்திரு தொழுவீங்க, இரவு தொழுகை தொழுவீங்க. அதையும் தாண்டி இன்னொரு நேரத்தை நீங்க ஒளி செய்றீங்க, என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா நான் 2 ரக்காத் தொழுவேன், அதான் அதுக்கான அர்த்தம். நான் எதையாவது கொண்டு அந்த தொழுகை ஒழுவுக்கு பிறகு ஒரு தொழுகையை கொண்டு பூர்த்தி செஞ்சிருவேன். இது இஸ்லாத்தை ஏற்ற நாள்ல இருந்து என்ற நடைமுறையில இருக்கிற ஒரு நிகழ்வு என்பதை பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஒழுவுக்குன்னு தனி தொழுகைலாம் கிடையாது.
ஏதோ ஒழுவுக்குனே ஒரு தனியா தொழுகை இருக்குது. நிறைய பேர் முன் சுன்னத்தை எல்லாம் கூட அதை ஒரு பொருட்டை பார்க்காம ஒழுவுக்கான தொழுகைன்னு தொழுகிறாங்க. அப்படி இல்லை, நீங்க ஒழு செஞ்சா தொழுவணும், எதுவுமே இல்லைன்னா ஒரு 2 ரக்காத் தொழுங்க அப்படிங்கிற அந்த நடைமுறை பிலால் ரலியல்லாஹு அவங்க செய்யறாங்க. அதை ரசூலாட்ட சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, அப்ப இதுதான் காரணம், ரசூலா காரணம் சொல்லிட்டாங்க, அப்ப இதுவா தான் இருக்கும், இதுக்கு தான் நீங்க சொர்க்கத்துல வரதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. இப்ப இதனுடைய தொடர்ச்சியில இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இந்த மசகு செய்வதில் காலுறை மசகு செய்வது, முக்காடு தலைப்பாகையில மசகு செய்வது, ஒழு எப்பெல்லாம் களையும் அது குறித்து குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுதுங்கிறத அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்ப்போம். நாளைய தினம் சூரா அல் அஹ்ராஃபினுடைய 110வது 105வது வசனத்திலிருந்து 130வது வசனம், 105ல இருந்து 130 வரை அதுல இருந்து கேள்விகள் கேட்கப்படும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.